பொன்னியின் செல்வன் என்பது ஒரு வரலாற்று நூல் அல்ல என்பது இன்றைக்கு தேவையான மிக முக்கியமான புரிதல். அடிப்படையில் பொன்னியின் செல்வன் ஒரு வரலாற்று புதினம் மட்டுமே. வரலாற்று புதினங்களின் வரலாறும் சுவாரஸ்யமானது. புதினம், நாவல் என்ற இலக்கிய வடிவம் இத்தாலியில் தோன்றியது. ஆரம்பகால புதினங்கள் வெறும் காதல் கதைகளாக மட்டுமே இருந்தன. பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக பிரான்சில் சாமானிய மக்கள் தங்கள் வரலாற்றையும் வேர்களையும் தேடினார்கள். அதனால் அங்கு வரலாற்றுப் புதினங்கள் தோன்றின. அவை மக்களுக்கு அவர்களின் வரலாற்றைச் சொல்லத் தோன்றின. பிரெஞ்சுக்காரர்களை பார்த்து ஆங்கிலேயர்களும் வரலாற்றுப் புதினங்களை எழுதத் தொடங்கினார்கள். இங்கிலாந்தின் வால்டர் ஸ்காட், அமெரிக்காவின் பெனிமோர் கூப்பர் ஆகியோர் வரலாற்றுப் புதினங்களில் முக்கிய எழுத்தாளர்கள். தமிழில் புதினம், சிறுகதை ஆகியவற்றுக்கு இலக்கணம் கிடையாது. நாமும் ஆங்கிலேயரை பார்த்தே இந்த வடிவங்களில் எழுதினோம். தொடக்கத்தில் தமிழக மக்கள் வரலாற்றுப் புதினங்களுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் காலப்போக்கில் ஆதரவு பெருகியது. இன்று தமிழக மக்கள் வரலாற்று நூல்களை அதிகம் வாசிப்பது இல்லை. ஆனாலும் வரலாற்றுப் புதினங்கள் வாயிலாக வரலாறு அவர்களுக்கு அறிமுகமாகியுள்ளது. ஒரு பக்கம் இது மகிழ்ச்சி தந்தாலும் இதில் சிக்கல்களும் இல்லாமல் இல்லை. அயல் நாடுகளில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் மக்கள் வரலாற்றையும் வரலாற்றுப் புதினங்களையும் தனித்தனியாக பிரித்துப் பார்க்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மக்கள் புதினங்களில் உள்ளவற்றை அப்படியே முழு வரலாறாக கருதுகிறார்கள். இதுதான் உள்ளதிலேயே மிகப்பெரிய சிக்கல். அப்படியானால் புதினத்தில் உள்ளது வரலாறு இல்லையா? வரலாறும் கற்பனையும். பொன்னியின் செல்வன் புதினத்தை கல்கி அவர்கள் எழுத முக்கிய ஆதாரமாக அமைந்தவை 2 வரலாற்று நூல்கள். அவை: 1. சோழர்கள். இது K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல். இதன் முதல் பகுதி 1935 ஆண்டிலும் 2வது பகுதி 1937 ஆண்டிலும் வெளிவந்தன. பின்னர் தமிழிலும் இந்நூல் வெளியானது. 2. பிற்காலச் சோழர் சரித்திரம். இது தி.வை. சதாசிவ பண்டாரத்தார் அவர்களால் எழுதப்பட்ட நூல். இது கிபி 1949 வெளியானது. கல்கி பயன்படுத்தியுள்ளார். இதனால் பொன்னியின் செல்வன் ஒரு வரலாற்று நூலா என்றால் கிடையாது. முதலாவதாக, கல்கி அவர்கள் ஓர் ஆய்வாளரோ வரலாற்று மாணவரோ அல்ல. அதனால் அவர் வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டாரா என்பதில் மாற்றுக் கருத்து உண்டு. அதுபோக தனக்கு புரிந்த வரலாற்றில் கல்கி அவர்களும் சில மாற்றங்களைச் செய்தார். இதனால் கல்கி எழுதியதற்கும் உண்மை வரலாற்றுக்கும் நடுவில் நீண்ட இடைவெளி உள்ளது.